நம்மோடு நடிகை ராதிகா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். ஒரு கன்னடத்து வணக்கம். பைங்கிலே இன்று நம்மோடு இல்லை, அவர் காற்றில் கரைந்து விட்டார். உங்களுடைய இரங்கல் பதிவு. அவங்கள கன்னட பைங்கிலின்னு சொல்றதை விட அபிநய சரஸ்வதினு சொல்றது எனக்கு பொருத்தமா இருக்கும். அது ஒரு பொருத்தமான பேரா இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி ஒரு அருமையான ஆர்டிஸ்ட். இன்ன வரைக்கும் அவங்க படங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளேயே இருப்பாங்க. ஒரு எனக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு நல்ல பழக்கத்தோட இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க என்ன ராதாண்ண பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ரொம்ப 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 சேட் அவங்க இறப்பு. அவங்க எங்க அப்பா கூட ஒரு ரொம்ப நல்ல நட்பு இருந்தது. எனக்கு நிறைய விஷயங்கள் எங்க அப்பா பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன படம் இது பற இது ஊட்டியில ஷூட் பண்ணாங்க, புதிய பறவை. அந்த ஷூட்டிங் அப்ப நான் சின்ன பொண்ணு, அப்ப அந்த ஷூட்டிங் போயிருக்கேன். அப்பதான் அவங்கள முதல்ல அங்க பார்த்தேன். ஒரு பெரிய லாஸுங்க தமிழ் சினிமாவுக்கு. அவங்க வெறும் தமிழுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, தெலுங்குல பெரிய சூப்பர் ஸ்டார், கன்னடத்துல. ஸோ அவங்க எவ்வளோ படங்கள், எவ்வளோ கதாபாத்திரங்கள், பெரிய லாஸ். அவங்க இப்ப நடிக்கிறது இல்ல, அதனால அவங்க நடிப்பு அந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லாஸ். அவ்வளோ பெரிய பேரு, ஒரு ஒரு பெரிய விளக்கு மாதிரி தானே அது. இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. அவர் அந்த ஒரு பெண் நடிகையா நீங்க அவங்கள்ட்ட பார்த்து வியந்த விஷயங்கள் அப்படின்னா என்ன குறிப்பிட்டு சொல்லுவீங்க? பெண் நடிகை சொன்னேன், அவங்க ரொம்ப டேலண்டட். ஒரு உண்மையிலேயே அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா எப்படி வாழ்ந்தாங்கிறது அவங்கள பார்க்க போது நிறைய பேர் கத்துக்கலாம். நாங்க எல்லாம் கத்துக்கலாம். எப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன பணிவு, என்ன ஒரு திறமை, என்ன ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. எதுவுமே அவங்க தலைக்கு இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைன்னா அவங்க அந்த டைம்ல இருந்த அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வேலைக்கு, குடும்பத்துக்கு, அப்புறம் திருமணமான ஃபேமிலிக்கு அவங்க எல்லாம் பார்த்துக்கிறது இல்லை. ரொம்ப அவங்க வீட்டுக்கு பல முறை போயிருக்கேன். அவங்க எப்படி கவனிச்சுப்பாங்க. நீங்க வெறும் நடிப்பு திறமை மட்டும் நீங்க பாக்குறீங்க, நான் அவங்கள ஒரு டோட்டலா ஒரு மனுஷியா பாக்குறேன். அவரோட கடைசியா நீங்க எப்போ போன்ல பேசுறீங்க, அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாமா? அவர் பேச பழகிறதுக்கு எந்த அளவுக்கு எளிமையா இருப்பாங்க, அது பற்றி ரொம்ப ரொம்ப எளிமையா நிறைய பேசுவாங்க. அவங்க என்னுடைய படங்கள் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நடிகையில ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ அவருக்கு சித்தி வாணிராணி எல்லாம் ஓடும்போது தினம் ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு எபிசோட் பார்த்துட்டு, எப்படி நடிக்கிற, எப்படி ராதாண்ண பொண்ணுன்னா இப்படிதான், நீ ராதாண்ண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப கொஞ்ச நாளா நான் அவங்க கிட்ட பேசல. இந்த ஒரு 2 மாசமா என்னமோ தெரியல, நான் பார்க்கல. பிகாஸ் நானும் பிஸியா இருந்தேன். இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கேன். எனக்கு அங்க வர முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.